கரீம் அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கும் ஒரு சஹாபாக்களை அவங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற பாடத்தை பத்தி நாம படிச்சுட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்க போற ஒரு சஹாபி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இவன் நாகரிகம் இஞ்சி வந்துருங்க வந்துருவா சகின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய மரண தருவாய் அது யாரு சொன்ன மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி தான் யார் மூத்தாங்க? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி 25 வருஷத்துக்கு பின்னால அந்த சம்பவம் நடக்குது. சொல்றது புரியுதா? எங்க வச்சு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? ஒரு முறை ஒரு தோட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு கிணத்துல காலை உள்ள போட்டுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறாங்க. கிணத்துக்குள்ள காலை போட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நபித்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி அந்த தோட்டத்துக்கு முன்னால நிக்கிறார். யார் வந்தாலும் அனுமதி பெற்றுதான் உள்ள போகணும். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வராங்க. இவர் போய் ரசூலுல்லாஹ் போய் அனுமதி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "இஹதன் லஹு வபஷிருஹு பில் ஜன்னah." அபூபக்கருக்கு அனுமதி கொடுங்க, அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி போய் அபூபக்கர் அவங்கள்ட்ட சொல்லி கூட்டிட்டு வர. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு வலது பக்கம் கிணத்துக்குள்ள காலை போட்டு உட்கார்ந்துறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. பிறகு யார் வரா? உமர் ரலியல்லாஹு வராங்க. அப்ப அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட போய் வந்து மறுபடியும் என்ன செய்யறாரு? அனுமதி கேட்கிறார். ரசூலுல்லாஹ், "இஹதன் லஹு வபஷிருஹு பில் ஜன்னah." அவருக்கு அனுமதி கொடுங்க, உமருக்கு அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லி கூட்டிட்டு வாங்க. அவரும் போய் உங்களுக்கு சொர்க்கம் சொல்லி கூட்டிட்டு வராங்க. உமர் இப்னு கத்தாப் வந்து எங்க போறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இடது பக்கம் அதே மாதிரி கிணத்துக்குள்ள காலை போட்டு 3 பேர் வரிசையா உட்கார்ந்தாங்க. இப்ப மூணாவது யார் வரா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு வராங்க. இப்ப அந்த சஹாபி போய் அனுமதி கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "இஹதன் லஹு வபஷிருஹு பில் ஜன்னah அலா பல்வா துஸீபஹு." அவங்க ரெண்டு பேருக்கு மாதிரி இவருக்கு என்ன செய்யுங்க? நீங்க சொர்க்கவாசியின் நற்செய்தி சொல்லுங்க, ஆனால் அவரை பாதிக்கிற சில குழப்பங்கள் அவருடைய வாழ்க்கையில ஏற்படும் என்பதை சொல்லுங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யல? உமர் அவங்களுக்கும் அபூபக்கருக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி வார்த்தை சொல்லல. யாருக்கு சொன்னாங்க? உஸ்மான் அவங்களுக்கு சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில பெரும் பெரும் குழப்பங்களை அவங்க என்ன செய்வாங்க? சந்திச்சு தான் அவங்களுக்கு எது கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும்டா. பெரும் பெரும் குழப்பங்கள், இந்த குழப்பத்தினால என்ன நடக்கும்? அவங்க ஷஹீதாக்கப்படுவாங்க அப்படிங்கறதை சொன்னாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஹுத் மலைக்கு மேல நிக்கிறாங்க. அப்ப உஹுத் மலை என்ன செய்யுது? அசையுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, "உஸ்பது உஹத் ஃபஇன்னமா அலைக நபியும் வஸித்தீகும் வஷஹீதான்." உஹதே அசையாதே, உன் மீது ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார். சித்திக்னா யாரு? யாரு? அபூபக்கர். அவங்க வஷஹீதான், 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க. ஒன்னு யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு ஆள் யாரு? உஸ்மான் ரலியல்லாஹு. ஒன்னு குழப்பம் ஏற்படும் சொன்னாங்க, ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்? ரெண்டாவது அறிவிப்பு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? அவர் என்ன செய்யப்படுவார்? ஷஹீதாக்கப்படுவார் அப்படின்னா. பிற்கால கட்டத்துல 25 வருஷம் இத ரசூலுல்லாஹ் சொன்னி 25-30 வருஷத்துக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி நடக்குது. கவனமா கேட்கணும். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி நடக்கும்போது பெரும் பெரும் குழப்பங்களை யார் சந்திக்கிறார்? உஸ்மான் ரலியல்லாஹு சந்திக்க. புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அதுல சில யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாத்துக்கு பேர்ல இருந்து பெரும் பெரும் குழப்பங்களை என்ன செஞ்சாங்க? பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்துல்லா இப்னு சபா என்ற ஒருத்தர் மூலமா தான் இந்த குழப்பத்தை சமுதாயத்துக்குள்ள செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க.
அப்ப உஸ்மான் அலி அவங்களுக்கு எதிராக என்ன செய்யறாங்க, ஆதாரம் தேடுறாங்க. உஸ்மான் எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லி, அவர் ஆட்சிக்கு இருந்து இறக்கணும், அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட செய்திய அவதூறு செய்தியை பரப்புறாங்க. அப்போ இப்னு உமர் அலி அவங்க ஒரு முறை ஹஜ்ஜில இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்கிறார், யாரு, இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்காங்களா இல்லையா, இந்த யூத மதத்துல இருந்து வந்தவங்க, இந்த குழப்பவாதிகள், இவங்க எல்லாம் ஈராக்ல இருந்து வந்து குழப்பம் பண்றாங்க. இதுல ஒருத்தர் என்ன பண்றான்னா, இப்னு உமர் அலி உடைய மகன், அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறார். ஹல் தஅலமு அன்னஹு ஃபர்அன் உஹதி, உஸ்மான் உஹது யுத்தத்துல கலந்து கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியுதானே அப்படி கேட்கிறார். வந்தவர் என்ன கேள்வி கேட்கிறாரு, என்ன கேள்வி கேட்டாரு, உஸ்மான் யார்கிட்ட கேட்கிறாரு, இப்னு உமர் கேட்கிறாரு. வந்தவர் உஸ்மான் அவர் உஹது யுத்தத்துல கலந்து கொள்ளது உனக்கு தெரியும் தானே அப்படின்னா இப்னு உமர் சொன்னாங்க, ஆமா அவர் கலந்துக்கிறதா. இரண்டாவது கேள்வி, ஹல் தஅலமு அன்னஹு யதகய்யப அன் பத்ரி, பத்ர் யுத்தத்துல உஸ்மான் கலந்துக்கல தானே இப்னு உமர் சொன்னாங்க, ஆமா. அப்புறம் கேள்வி கேட்கிறாரு, பையத்து ரிதுவான் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு ஒரு மரத்துக்கு கீழே, அதுலயும் இந்த உஸ்மான் கலந்துக்கல தானே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு என்ன செய்யறாரு, 3 கேள்வியா கேட்கிறாரு. எப்படி கேள்வி கேட்கணும், உஹது யுத்தத்துல உஸ்மான் அவங்க கலந்துக்கல என்ன காரணம் கேள்வி கேட்கணும். கேட்டது எப்படி, எஸ் ஆர் நோ क्वेश्चनல கேக்குறாரு. இத ரெண்டு போய் என்ன செய்ய, மக்கள்கிட்ட போய் இப்னு உமரே சொல்லிட்டாரு அப்படி பரப்புறதுக்கு. சஹாபாக்கள் நீங்க நல்லா கவனிங்க, சஹாபாக்களை மட்டம் தட்டுறவங்க, சஹாபாக்களை தப்பா பேசுறவங்க, சஹாபாக்கள் மேல சகட்டு மேனிக்கு பேசுறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மேலோட்டமாக சஹாபாக்களை படிச்சவங்களா இருப்பாங்களே தவிர உள்ள போய் சஹாபாக்களை படிச்சவங்களா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பம் என்ன செய்தாங்க நடந்துட்டு இருக்கு. இவங்க ஒரு கூப்பிட்டு சொல்றாங்க, நான் விளக்கம் சொல்றேன்ட்டு, ஏன் உஹது யுத்தத்துல உஸ்மான் கலந்துக்கலனா, உஸ்மான் கலந்து கொண்டாரு, பின்வாங்கி ஓடினார்தான், ஆனா அல்லாஹ் அவரை மன்னிச்சுட்டார், குர்ஆனே சொல்லிடுச்சு. முடிஞ்சிருச்சு அவருக்கு முதல் கேள்விக்கு ஆன்சர். பத்ர் யுத்தத்துல உஸ்மான் கலந்துக்கல, ஏன் கலந்துக்கல, அவருடைய மனைவி ருக்கியாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால எங்க இருந்துட்டாரு, அவரு மதீனாவிலே ஒரு தங்கிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் போயிட்டு வந்து அந்த போர் பொருட்கள்ல ஒரு சில பொருட்களை உஸ்மானுக்கு கொடுத்தாங்க தானே, அது உண்மைதானே, அப்புறம் என்ன முடிஞ்சு போச்ச, ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க தானே அர்த்தம். இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் சொல்றாரு. மூணாவது கேள்வி, அந்த மரத்துக்கடியில ஒப்பந்தம் பண்ணும்போது உஸ்மான் இல்லையா, அந்த ஒப்பந்தம் நடந்தது யார் காட்டி, உஸ்மான் அவங்களுக்கு காட்டிதான். அவங்க மக்காவில் கொல்லப்பட்டாங்க செய்தி பரவும் போது இந்த ஒப்பந்தத்தை ரசூலுல்லாஹ் எடுக்க, அப்புறம் எப்படி இருக்க முடியும் அவரு, இந்த மாதிரி விளக்கத்தை சொல்லி இப்னு உமர் அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி குழப்பவாதிகள் என்ன செய்யறாங்க, அந்த குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள், கடைசி நாள், உஸ்மான் அலி தான் மரணிக்கிற கடைசி நாள், அன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு அவங்க என்ன ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன ஓதிக்கிட்டு இருந்தாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தாங்க, வெள்ளிக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் குழப்பவாதிகள் அவங்களுடைய வீட்டை சுத்தி இருக்க சஹாபாக்கள் இருக்காங்க. ஆனா சஹாபாக்களுக்கு இதுல உடன்பாடு, ஒரு சஹாபிக்கும் உஸ்மானை கொலை செய்வதில் என்ன செய்ய கிடையாது, உடன்பாடே கிடையாது, உடன்பாடே கிடையாது. அப்ப எல்லாரும் தடுக்கிறாங்க. அதை மீறி இந்த குழப்பவாதிகள் என்ன செய்யறாங்க, அதுல ஒருத்தர் உள்ள போறான், முதல்ல உள்ள போய் என்ன செய்யறான், உஸ்மானின் நாமள போய் அடிக்க போறான். அப்ப உஸ்மான் என்ன பண்றாங்க, கையில இருக்கிற குர்ஆன் எடுத்து அவனுக்கு முன்னால காட்டிட்டு சொன்னாங்க, பைனி வ பைனக கிதாபுல்லாஹ், உனக்கும் எனக்கும் மத்தியில அல்லாஹ்வுடைய புத்தகம் இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, வா எந்த பிரச்சனை உட்கார்ந்து பேசுவோங்கறாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்படிட்டு அவன் போயிடுறான். இரண்டாவது குழப்பவாதி என்ன செய்யறான், வீட்டுக்கு மேல ஏறி குதிச்சு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறான், கழுத்தை பிடிச்சி ஒரு வெட்டு என்ன செய்யறான், கையில வெட்டுறான். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு கையில என்ன செய்து ஒரு வெட்டு விழுது. அப்ப உஸ்மான் என்ன சொன்னாங்க, அவ்வலு கஃபின் ஹத்தத்தில் முஃபஸ்ஸல், முதல்ல குர்ஆன் வசனம் இறங்கிய போது இந்த உஸ்மானுடைய கைதான் அந்த குர்ஆன் வசனத்தை என்ன செஞ்சது, எழுது, அந்த எழுதிய கையை நீ என்ன செய்யற, உடைக்கிறன்னு சொல்றாங்க. கடைசியா உடல, கடைசியா என்ன செய்ய, உஸ்மான் ரலியல்லாஹு தலையில அடிக்கிறார். அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டி எங்க விழுது, குர்ஆன் மேல விழுது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம், விரைவில் அல்லாஹ் உங்களுக்கு
போதுமானவன் என்ற நற்செய்தியோடு யார் மரணிக்கிறார்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு மரணிக்கிறாங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, இது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கடைசி கட்டம். நமக்கு நிறைய படிச்சிருப்போம், இதில் தெரிஞ்சிருப்போம். இதனால இந்த கடைசி கட்டம், இதை நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? இதுல நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? சஹாபாக்களை இஷ்டப்படி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அவங்க மேல சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை மறைக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும்? நம்ம வாப்பாட்ட ஒரு தவறு இருக்கு, நம்ம வாப்பா கிட்ட ஒரு தவறு இருக்கு, நாம மறைக்க பார்ப்போமா? அல்லது வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாத்தையும் போட்டு அந்த தப்பை வெளிக்காட்டி மானத்தை வாங்குவோமா? சொல்லுங்களேன். சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருவரை போட்டு சஹாபாக்கள் என்ன செய்யணும்? நாம நினைக்கிறோம். இன்னொன்று, இந்த சஹாபியினுடைய வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன? என்ன பாடம்? ஒரு விஷயத்தை அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கணும். குழப்பத்துக்காண்டி என்ன செய்யக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. குழப்பத்தை தேடி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் அது அந்த குழப்பத்தை என்ன செய்யும்? அதிகரிச்சுக்கிட்டே போமே தவிர ஒரு காலத்திலே நாம தெளிவாக முடியாது. இரண்டாவது, மூணாவது விஷயம் என்ன? மூணாவது விஷயம் என்ன சொல்லுவாங்க? தமூதுன கமா தஈஷு. எப்படி நீங்க வாழ்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மரணம் வரும். எப்படி நீங்க வாழ்றீங்களோ அப்படிதான் உங்களுக்கு மரணம் வரும். இபாதத் செஞ்ச நிலையில, குர்ஆனை ஓதிய நிலையில உஸ்மான் உங்களுக்கு மரணம் வந்துச்சுன்னா என்ன காரணம்? குர்ஆனுக்கு பெரும் பங்கு அவங்க ஆற்றினார்கள், பெரும் பங்கு ஆற்றினாங்க. வகியை எழுதினாங்க, வகியை ஒன்று சேர்க்கிறதுக்கு பெரும்பாடுபட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதுக்கும் ஒரே குர்ஆனை கொண்டு வந்தது அபூபக்கர். ஆனா உலகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஸ்டைல்ல தான், அதாவது மக்காவாசிக்கிற மாதிரி தான் ஓதணுங்கிற சட்டம் போட்டது யாரு? உஸ்மான். அந்த சட்டம் மட்டும் அவங்க போடலன்னா இன்னைக்கு இஷ்டப்படி என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்லாங்ல என்ன செய்வோம்? குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்போம். பெரும் குழப்பமாய். இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சது யாரு? உஸ்மான் இப்னு அஃபான். அவங்க பெரும் பங்க குர்ஆனுக்கு செஞ்சதுனால எந்த நிலையில அவங்க மரணம் கிடைச்சது உங்களுக்கு? அப்ப நல்ல ஒரு வாழ்வை, நல்ல அமல்களை நோக்கி நாம் போகும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஒரு மரணத்தை சொல்வார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்றேன், தமூதுன கமா தஈஷு. எப்படி நீங்க வாழ்றீங்களோ, வாழ்க்கையில எது மிகைக்குதோ, நன்மையான காரியங்கள் மிகச்சுன்னா நல்ல மரணம் நமக்கு கிடைக்கும். கெட்ட காரியங்கள் மிகச்சது அப்படின்னா கெட்ட மரணம் நமக்கு கிடைக்கும் என்பதை நிச்சயம் நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? நான் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு, இஸ்லாத்தை ஏற்ற பிறகு மா தமன்னைது பத்லன் பிதீனி இல்லல் இஸ்லாம். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இஸ்லாத்தை விட ஒரு சிறந்த மார்க்கத்தை தேடி நான் ஒரு நாள் மனநாள் கூட என்ன செஞ்சதில்லை, நினைத்ததில்லை அப்படிங்கிறார். இஸ்லாத்துல ஏதோ அதான் எனக்கு விருப்பம், இஸ்லாம் எதை விருப்பமாக்குதோ அதான் எனக்கு விருப்பம், ஈமான் தான் எனக்கு விருப்பம், ரசூலுல்லாஹ் தான் எனக்கு விருப்பம், நபித்தோழர்கள் தான் எனக்கு விருப்பம். அப்ப இந்த விருப்பம் நீங்க பாக்குறோம் சில இடங்கள்ல, நம்மள்டே பாக்குறோம். சில நடிகர்கள் என்ன செய்யலாம், வரம்பு மீறி விரும்புறதை நம்ம பார்க்கிறோம். அப்படிதானே? சில நடிகர்கள் என்ன செய்யணும், நம்மளை மீறி நம்ம அறியாம என்ன செய்யறோம், அவங்க மேல ஒரு பெரிய விருப்பம் வரும். அப்ப அவங்க மேல விருப்பம் வருதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க மேல விருப்பம் இருக்கு, நபித்தோழர்கள் மேல விருப்பம் இல்லை. நபித்தோழர்கள் மேல விருப்பம் இருந்தா நடிகர்கள் மேல விருப்பம் வருமா? வருமா? வராது. நபித்தோழர்கள் மேல நமக்கு ஒரு விருப்பம் இருந்தா விளையாட்டு வீரர்கள் மேல நமக்கு ஒரு விருப்பம் வருமா? வராது. பாப்போம், அதோட விட்டுடுவோம். அதை ஒரு பெருசா, அந்த வீரர்களை ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு நேசம் கொண்டுட்டு அப்படிப்பட்ட நிலை நம்மகிட்ட இருக்காது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், கவனிக்க வேண்டும். நபித்தோழர்கள் மேல நமக்கு ஒரு பெரும் பாசமும் நேசமும் இல்லாததால் நடிகர்களை விரும்புவது, விளையாட்டு வீரர்கள் விரும்புவது ஒரு ஃபித்னா நமக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது. இதை என்ன செய்யணும், இதை நாம் என்ன செய்யணும், களைய வேண்டும். எனவே நபித்தோழர்களை அதிகமாக படிக்க வேண்டும். இந்த உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைச்ச பெரும் பாடமாகிய நல்ல அமல்களை செய்து வாழ்க்கையில் முன்னேறி நல்ல மரணத்தை அடையக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.